ஹலோ! வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆ ஒரு ரொம்ப மனசுக்கே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா நாட்ல, சிட்னி மாகாணத்தில. மக்கள் எல்லாருமே ஆம் ஜாலியா ஹனுக்கா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல கொண்டாடுறதுக்காக போயிருக்காங்க. இது ஒரு நார்மலான நாள் தான். எல்லாரும் அப்பா, அம்மா, அவங்க பசங்களோட போயிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த நாள வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு தெரியாது, இந்த நாள் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒன் ஆஃப் த மறக்க முடியாத நாள் ஆக இருக்கும் அப்படின்ட்டு. நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியா ஃபேமிலி எல்லாரும் ஜாலியா போயிருப்பாங்க. ஆனா, அவங்க ஒரு துயரமான ஒரு சம்பவத்த நேர்கொள்ள போறாங்கன்ற தெரியாத ஒரு நாள். என்ன நடந்துச்சுன்னா, 2 பேரு, 2 கன்மேன் அவங்க அங்க போயி கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல நடத்துனதால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் படி மோர் தென் 10 பீப்பிள் டிசீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் 2 டசனான மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கானுங்க. கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல. யாருக்குமே தெரியாதுங்க வாழ்க்கையில வந்து அடுத்த நாள், அடுத்த நொடி நம்ம எப்படி இருப்போம்னு. நம்ம சந்தோஷத்த நோக்கி போயிருப்போம். ஆனா நடக்கிறது வேற ஏதோ ஒண்ணா தான் இருக்கும். அதுதாங்க வாழ்க்கை. நாளை என்ற பக்கம் நமக்கு இன்னைக்கு தெரியாது. அதே மாரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியால நடந்த ஒரு துயர சம்பவம். ஆனா, அதுல ஒரு ஹீரோங்க. அவரு அந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆனதுல ஒரு வீடியோல ஒரு ஹீரோ. அவர் பேரு வந்து தெர்ல. ஆனா, அவரு கார் பார்க் பண்ணிட்டு, அந்த கார் பார்க் பண்ண பக்கத்திலேயே இருந்த இடத்துல ஒருத்தர் துப்பாக்கியோட ஒருத்தர் ரைஃபிள் இருந்திருக்காரு. அந்த ஹீரோ அவர் போயிட்டு அவரோட கன்ன புடுங்கி கீழ தள்ளி அவர்ட்டருந்து கன்ன பிடுங்கியிருக்காரு. ஆனா, அந்த கன்மேனோட ஃப்ரெண்டு அவரும் கன் வச்சிருந்தாரு. அவரு ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து இவர தாக்கியிருக்காரு. இவரோட உயிருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அ கரெக்ட்டான டைம்ல வந்து அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, அவர் உயிர காப்பாத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹீரோனால நெறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. இந்த துயரமான சம்பவத்த கேட்டுட்டு உலக நாடுகள் அண்ட் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த மொத்த இடமே வந்து சீல் பண்ணியிருக்காங்க. யாராலயும் போகவும் முடியாது உள்ள. அண்ட் ஃபுல் புரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இல்ல நம்ம உலகம் எத நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. ஆல்ரெடி எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதோ ஒண்ணு துயரம் இருந்துட்டு தான் இருக்கு. சரி ஒரு நாள் ஃபேமிலியோடையோ, ஃப்ரெண்ட்ஸோடையோ என்ஜாய் பண்ணலான்னு போன இடத்துல, இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். நம்மளால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும், அட்லீஸ்ட் துயரமாவது ஏற்படுத்தாம இருக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையும் அவ்ளோ ப்ரீஷியஸ் ஆனது. அண்ட் இத எங்க போய் முடிய போகுதுன்னு தெர்ல. ஆனா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ப கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம் இந்த டைம்ல. உலக நாடுகளும் ஒன்று கூடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அ மறுபடியும் ஏற்படாம இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி மக்களுக்கு புரொடெக்ஷன் குடுக்கணும். அது மட்டும் தாங்க. நன்றி.